கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென். அவர் நேற்றும் அவர் இன்றும் எப்போதும் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் அநேகருடைய ஆவியில அநேகர் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் தேவாதி தேவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம் சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாது இருக்கிறீர்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நம்முடைய இருதயத்தை நாம் தேவனிடத்தில் திருப்பும்போது தேவன் நம்முடைய இதயத்தில் தங்க அவர் விருப்பமாயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறது என்று அறியாது வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருக்க வேண்டும். அவருடைய ஆவி நமக்குள்ளே வாசம் செய்யும் போது எப்படிப்பட்ட உலகப்பரமான ஆவிகள் நம்மை தாக்காதபடி, சில பலவீனங்கள் தாக்காதபடி, சில சோர்வுகள் தாக்காதபடி தேவன் நம்மை உற்சாகப்படுத்த அவர் வாசமாயிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து இந்த உலகத்திலே வாழும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாட்களிலே செய்ய அவர் போதுமானவர்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.